அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம எல்லாருமே வந்து மனோஜை பார்க்கும்போது இப்படி பார்த்துட்டே இருந்திருக்கோம். இவர் வந்து இந்த பாட்டெலாம் பண்ணிக்க இந்த படம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலி எந்திரன் படம் வரும்போது அந்த ரோபோட்க்கு வந்துட்டு டூப் போட்டது வந்துட்டு மனோஜ் அவர்கள் தான். ஸோ அதுவே நமக்கு வந்து அந்த மேக்கிங்லாம் சொல்லும் போது தான் தெரியும். யோசிச்சு பாருங்களேன். அதாவது சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலைமைகள், முதல் அந்த 5 நடிகர்கள் இந்த லிஸ்ட்ல வர வேண்டிய ஒரு ஆள் சூப்பர் ஸ்டாருக்கு டூப் போடுறாரு. எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல் டூப் போறாரு. இதை பத்தி யோசிக்கவும் இல்லை. ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அதை பண்றாரு. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறதே பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை தான். உண்மைதான். அவருடைய கெரியரில் வந்துட்டுங்க வெரைட்டியாக நீங்கள் நிறைய படங்கள் சொன்னீங்க. இதில் சமுத்திரம்னு ஒரு படம் இருக்கும். அவர் 3வது அண்ணனா தான் பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய வேல்யூ வந்துட்டு படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கும் கேடிவியில் அந்த படம் போட்டால் ரிப்பீட் வேல்யூ மோடு கண்டிப்பா. அப்போ அவ்வளோ நல்ல படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்துட்டு அவர் கொண்டாட மறுக்குது அப்படின்னா இல்லைங்க. ஆக்சுவலி இது என்னன்னா, நீங்க நார்மலா ஒரு பர்சனா அவர் வந்திருந்தாருன்னா, ஒரு மேல வந்துட்டு ஒரு நார்மல் பர்சனா உள்ள வந்து அவர் திறமையை காட்டியிருந்தாரு அப்படின்னா, நம்ம அவர் அந்த லெவல்லையே பார்த்துட்டு இருந்திருப்போம்.